உங்க கையில இருக்கிற ரூபா நோட்டு இல்லாம செல்லாம போக போகுது. என்னடா சொல்ற? ஆமாண்ணே. ஆர்பிஐ இப்போ நீங்க வச்சிருக்கிற பேப்பர் நோட் எல்லாத்தையுமே பேன் பண்ணிட்டு அதுக்கு பதிலா பிளாஸ்டிக் ரூபா நோட்டை கொண்டு வர போறதா பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் 10 ரூபாய் 20 ரூபாய் நோட்ல இருந்து தான் அதை ஸ்டார்ட் பண்ண போறதா சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்கு என்ன ரீசன் தெரியுமா? நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கிற பேப்பர் ரூபா நோட்டு எல்லாமே ஈஸியாவே கிழிஞ்சு போயிடுது. லாஸ்ட் இயர் மட்டுமே ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கு 23,000 கோடி ரூபாய் கிழிஞ்ச நோட் வந்திருக்கு. அந்த கிழிஞ்ச நோட் எல்லாத்தையுமே அழிச்சிட்டு அந்த நோட் எல்லாத்தையுமே புதுசா தயாரிக்கிறதுக்கு மட்டுமே 6,372 கோடி ரூபாய் இருக்கு. இந்த மாதிரி வீண் செலவெல்லாம் தடுக்கிறதுக்கு தான் ஆர்பிஐ இந்த பிளாஸ்டிக் ரூபா நோட்டை கொண்டு வர போறதா பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. பேப்பர் ரூபா நோட்டை கம்பேர் பண்ணும்போது 2ல இருந்து 4 மடங்கு அதிகமாவே பிளாஸ்டிக் ரூபா நோட்டு இல்லாம உழைக்கும். இது ஆக்சுவலா பிளாஸ்டிக் ரூபா நோட்டு கிடையாது, இது பாலிமர் ரூபா நோட்டுன்னு சொல்லுவாங்க. இந்த பாலிமர் ரூபா நோட்டை 2012லயே கொச்சி, மைசூர், ஜெய்ப்பூர், புவனேஸ்வர், சிம்லான்னு இந்த 5 இடங்கள்ல வெவ்வேறு காலநிலை கொண்ட பகுதியில சுமாரா 100 கோடி ரூபாய் அளவுக்கு 10 ரூபா நோட்டை வச்சு டெஸ்ட் பண்ணாங்க. ஆனா அந்த நோட்டு எல்லாமே காலநிலைக்கும் ஏடிஎம் மிஷினுக்கும் தகுந்த மாதிரி இல்லன்னு அந்த பிளானையே கைவிட்டாங்க. ஆனா இப்போ இருக்கிற டெக்னாலஜியை வச்சு 2012ல நடந்த மிஸ்டேக்ஸ் எதுவுமே நடக்காம இப்ப பாத்துக்க முடியும். இந்த பாலிமர் ரூபா நோட்டை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.